புரட்டாசி மாசம் செவ்வாய்க்கிழமை அதுவுமா பௌர்ணமி வரும்போது சிவனையும் ஒத்து வந்திருக்கு, சிவனையும் ஏத்து வந்திருக்கு. அப்ப சிவபெருமானுக்கு இப்ப காலையில யாராவது வீட்டுல விளக்கு வச்சு உங்களுக்கே அறியாம விளக்கு வச்சு தீபம் ஏத்தி இருந்தீங்க, ஒரு சிவபெருமானுக்கு ஒரு பூவை போட்டிருக்கீங்கன்னா முற்பிறவியோட பாவங்களை போக்கி இருக்கும். நற்பகல் எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாமா நான் செஞ்சேன் அப்படின்னா முற்பிறவி செஞ்சதும் இப்பிறவில செய்யற பாவங்களை கழிக்கப்படும். இப்ப நம்ம அந்தி நேரத்துல செய்யறோம் அப்படின்னும் பொழுது இரவும் இல்லை பகலும் இல்லை செய்யும் பொழுது 7 பிறவியின் பாவங்களை நீக்கப்படுது. அப்ப செய்யலாமா வேணாவா இந்த சித்தர் விளக்கு பூஜை? எல்லாருமே தாராளமா செய்யலாம், பெரிய செலவு இல்லை, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அப்போ இந்த பூஜையை செய்யும் பொழுது நமக்கும் அறியாமல் நம்ம சுத்தி இருக்கிற தீவினைகள் அழிக்கப்படுது. நம்ம உடலுக்குள்ள ஒரு நாளைக்கு இருக்கிற உடல் ஒரு நாளைக்கு யாருக்கும் இருக்காது. எல்லாருமே அப்படியே நான் நல்லா இருக்கிறேன் 100% சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இன்னைக்கு நல்லா படுக்கிறேன்னா நாளைக்கு எழுதுக்கும் போது கை வலிக்கும், கால் வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாம் இருக்கும். எந்த வலி இல்லாத ஒரு மனிதர்களோ எந்த ஜீவனும் கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா நீங்க பூனையும் நாயும் பாருங்களேன், நல்லா கையை காலெல்லாம் இப்படி இழுத்து விட்டுட்டு அதுங்க எழுந்துக்கும் போது பாருங்க, காலெல்லாம் இழுத்து விட்டுட்டு எழுந்துக்கோங்க. நாம் என்ன பண்ணணும், சோம்பேறி முடிச்சுன்னு எழுந்துக்கிறோம். நம்ம ஒரு யோகா பண்ண போகிறதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறதோ எதுவும் கிடையாது. ஆனால் நாம் இந்த பௌர்ணமி பூஜையில் செய்யும் பொழுது சித்தர்களின் அருள் கிடைக்கும். ஒரு 133 தேர்ந்தெடுத்து சித்தர்களை திருச்சியில் இருக்க ஐயா எழுதி தந்தது. அந்த ஐயா கொடுத்த அந்த இது நாங்கள் பல வருஷம், இன்னைக்கு நேற்று நான் பண்ணல, எண்ணூரில் இருக்க பட்டினத்தார் கோயில், வடிவடிவன் கோயில், எங்கள் வீட்டால் இருக்க நிறைய சித்த பெருமாள் கோயிலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நல்லா நடக்கும். அப்போ நம்ம சித்தர்களை வணங்குறதுனால நம்மளே அறியாமல் நமக்கு என்ன நடக்குது, நன்மை நடக்குது. அப்போ நன்மை நடக்கும் பொழுது நம்ம இந்த விளக்கு பூஜை செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது 60 பூஜை யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ 60 காயின் தயவு செய்து வரும் பொழுது அவங்கவுங்க வீட்டில் இருந்து 5 ரூபா காயினோ 10 ரூபா காயினோ கொண்டு வாங்க. அந்த வெத்தலை பாக்கு பழத்தில் காயினை வைங்க. நான் வெத்தலை பாக்கு பழம் இலை எல்லாமே கொடுக்குறேன், காயின் கொண்டு வர மறந்துடுறேன். இது பிள்ளைங்க ஒன்று வாங்கிட்டு வந்துடுது. அதனால காயின் இருந்துன்னா உங்க கையில காயினை வச்சுக்கோங்க. 1 ரூபா காயினோ 5 ரூபா காயினோ 10 ரூபா காயினோ, இப்போ 20 ரூபா காயின் வருது, எந்த காயின் இருக்கோ காயினை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு அந்த வெத்தலையில மடிச்சு ஒரு வெத்தலை பாக்க மடிச்சு நீங்க கல்லா பெட்டியிலையோ எங்க பணம் சேர்த்து வைக்கிறீங்களோ அதில் போட்டு வைங்க. அப்ப தெரியும் எத்தனை பௌர்ணமி பூஜை நம்ம போயிருக்கோன்னு. 60 பௌர்ணமி நீ போயிருக்கேனா, நீ நினைச்சது கண்டிப்பா செயலாயிடும். நான் செயலாக்கியிருக்கேன், நான் எனக்கு நடந்திருக்கு. புரியுதுங்களா? நடக்காம நான் இங்க கிளாஸும் எடுக்கல, நான் இந்த விளக்கு பூஜையும் கத்து தரல. அதனால கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்கும், பயம் கொள்ள வேணாம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், உடல் பிணி ஆகட்டும், மனப்பிணி ஆகட்டும், நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு இது என்ன பண்ணும், நல்லதை செய்து வைக்கும். அதனால இந்த விளக்கு பூஜை பண்ணும்போது விளக்கு மட்டும்தான் நீங்க பார்க்கணும். அந்த அரிசியை திருவடிக்கு போடுறீங்க. அப்போ ஒவ்வொரு சித்தரோட திருவடியை நினைச்சுக்கோங்க. விஷ்ணு பரம்பரையா இருக்கிறோம், சிவ யாரா இருக்கட்டும், முதல் தெய்வம் யாரு எல்லாருக்கும் விநாயகர். அப்ப விநாயகர் வணங்குறதுக்கு தான் அந்த மஞ்சள். அப்ப யாராருக்கு தெரியும், 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போல் ஏந்தனை நன்றி முகந்தனை ஞானவென்னும் குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயகரை போட்டு படிச்சுட்டு அவர் திருவடி வணங்கிட்டு, திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தியும் முத்தியமே, திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும். ஒரு திருவடி நம்ம வணங்குறோம் பொழுதே சிவபெருமானை வணங்குவதற்கு அர்த்தம். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்குமா. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், உத்ராட்சி அணிஞ்சவங்க யாரை பார்த்தாலும் என்ன பண்ணோம், திருவடியை தொட்டு வணங்கிக்கணும். திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும், வினை பயன் கர்மா அப்படிலாம் சொல்றாங்களா, அதெல்லாம் போகும். திருவடி ஞானம் தின் சித்தியும் முத்தியுமே. நீ எத்தனை திருவடி வணங்குறியோ அத்தனை என்ன ஆகுது, உனக்கு புத்தி வளர ஆரம்பிக்கிறது.
அது நமக்கு என்ன ஆகுது, முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தந்துடும். அப்ப இது இந்த 4 வரி யார் திருமந்திரத்துல எழுதியிருக்கிறது, அவர் வருடத்திற்கு 4 வரி தான் எழுதினாரு. அந்த 4 வரி தான் நம்ம முதல்ல எடுத்ததும் சொல்லிடுறோம். அடுத்தது நம்ம இனி திருவடிக்கு போயெல்லாம் எல்லாரும் விளக்கு மட்டும்தான் பார்க்கணும், அரிசியை போடணும். ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி, ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்தரிஷிய கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தன் பதம், வாழ்கவே வாழ்க மெய் ஞானத்தவந்தால், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. ஓ சொல்லுங்க எல்லாரும் ஓம். நல்லா எவ்வளோ வானத்தெற்ற அளவுக்கு போய் சந்திரனை கூப்பிடுற அளவுக்கு தொட்டுட்டு வாங்க. ஓ சாந்தி சாந்தி சாந்தி. 2 கையும் ஒன்னா இழைச்சி கண்ணுல ஒத்துக்கிட்டு உடம்பெல்லாம் அப்படியே தடவி கொடுங்க. இந்த 132 சித்தர்களை நம்ம போற்றி வணங்குறோம். அதுக்கப்புறம் கடைசி என்ன சொல்றோம், இன்னும் உலகத்துல இருக்கிற எண்ணிலா கோடி சித்த ரிஷி கணங்கள் போற்றி. இன்னும் உலகத்துல எத்தனையோ நமக்கு தெரியாம தெரிஞ்சது எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம வணக்கத்தை சொல்லிடுறோம். இதை படிக்கிறதுனால என்னென்ன பயன் அப்படின்னா, மேற்கொண்ட சித்தர்கள் போற்றி மகான்களை நாம் தினசரி படிப்பதனால் காலை மாலை படிக்கிற நேரம் இருந்தால் கூட படிக்கலாம், பௌர்ணமி தோறும் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். அடுத்தது இதை படிக்கும்பொழுது பூஜை செய்யும் பொழுது நமக்கு சிறப்பறிவு, குடும்பத்தில் ஒற்றுமை, புத்திர பாக்கியம், உடல் ஆரோக்கியம் போன்ற நல்வினைகள் பெருகும். மது அருந்துதல், புலால் உண்ணுதல், சூதாடுதல் போன்ற தீவினைகள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து நீங்கிவிடும். மேலும் மாதம் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ பசித்த ஏழைக்கு உன்னால் முடிந்த உணவை தானம் தா. பாவ புண்ணியம் பற்றி உணர்ந்து புண்ணியத்தை பெருக்கிக்கொள். யாரும் எதுவும் இங்கு கொண்டு வரவில்லை, போகும்பொழுது எதுவும் கொண்டு போவது இல்லை. புரியுதுங்களா? நாம ஒரு குண்டூசி கூட இங்க நாம கொண்டு வரல, பிறந்த மேனியாகத்தான் வந்தோம். போகும்பொழுதும் ஒரு குண்டூசியை கூட நாம் எடுத்துட்டு போக முடியாத இடத்துக்குத்தான் போக போறோம். எல்லாரும் அன்பு, உலகத்துல என்ன கேட்கிறான் இறைவன், சிவபெருமான் ஆகட்டும் சித்தன் ஆகட்டும் என்ன கேட்கிறாங்க, அன்பை மட்டும் தான் கேட்கிறாங்க. நீ ஒருவருக்கு அன்பை கொடுத்தால் உனக்கு 10 மடங்கு அந்த அன்பு திரும்பி வரும். நீ வெறுப்பை கொடுத்தீங்கன்னா வெறுப்பு தான் திருப்பி வரும். அப்ப எதை நீ திருப்பி கொடுக்குறியோ அதை வாங்கிக்கிட்டு போகலாம். நீ வரும்போதே சாமியை பார்க்கும் போது, ஐயா என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், எங்க வீட்டுக்கார் நல்ல புத்தி வரணும், எனக்கு நல்லா இருக்கணும், என் கை கால் நல்லா இருக்கணும், எல்லாம் தெரியணும். தெரியாம நம்ம பிறக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்ப சரணாகதி கொடுத்துரு. அங்க கும்பிடும் பொழுது, நீ அறியாமல் நான் பிறக்கவில்லை,
உன்னிடமே நான் என்னை சமர்ப்பணம் பண்ணுகிறேன். அப்படியே அந்த தலையை குனிஞ்சு மொத்தமா என் உடல் உயிர் எல்லாம் உனக்கே சமர்ப்பணம் இறைவா. நான் உனக்கு சமர்ப்பணம்னா என் குடும்பம் உனக்கு சமர்ப்பணம். அதனால் சரணாகதி தருகிறேன், ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள். ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. முடிஞ்சிச்சா? அப்ப உன்னையும் கொடுத்துற. அப்ப உன்னை கொடுக்கும் போது உன்னை சார்ந்த 3 உன்னோட அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாரையும் அங்க என்ன பண்ணிடுற, அவங்க கையில காலடியில கொடுத்துற. நீ ஏன் தனித்தனியா வேண்ட குழப்பதைய உண்டாக்குற? நீ உன்னை கொடுத்துற மொத்தமா. அப்ப உனக்கு எது சந்தோஷமோ அதை அவன் பார்த்து கொடுத்துட்டு போயிட போறான். நீ தனித்தனியா கேட்காத. எந்த இடத்துக்கு போனாலும் நான் என் உள்ளம் உருக, என் உயிர் உருக, என் உடல் உருக, நான் உன் காலடிக்கு சமர்ப்பணம் இறைவா, என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு அந்த ஆரத்தி காட்டும் போது கண்ணை திறந்து முருகன் ஆகட்டும் சிவன் ஆகட்டும், முருகனை தான் பாதத்துல இருந்து பார்க்கணும், பெருமாளா தான் பாதத்துல இருந்து பார்த்துட்டு போகணும். பாத தரிசனம் தான் கோடி புண்ணியம் நமக்கு. அப்ப பாதத்துல இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே மேல போய் பெருமாளோட நாமத்தை பாருங்க, அங்கதான் எல்லாமே அடங்கி இருக்கு. முருகனை பாக்குறீங்களா? அப்படியே பாதத்துல இருந்து பார்த்து அந்த பட்டை அடிச்சிருப்பாங்க, அங்க வச்சிருப்பாங்க குங்குமம், அதை பாருங்க. அதுதான் சமர்ப்பணம். அங்க தீபாவளி காட்டும் போது நீ கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா இங்க நீ கும்புறது எந்த இடம்? நம்ம இருதயம். இந்த இடத்துல இந்த பள்ளம் இருக்கு, அதுக்காக தான் கொடுத்துருக்கான். எல்லாரும் ஒப்பிக்கோ அங்க வாங்கி வாங்கி. அப்ப என்ன ஆகுது? இது 3 சேரும் பொழுது இதன் வழியாக நமக்கு சக்தி வருது. அப்ப அந்த சக்தி என்ன ஆகுது? இந்த கட்ட விரலை நீங்க வைக்கும் பொழுது இந்த இடத்துக்கு பாயுது. புரிஞ்சுக்கிட்டு வணங்குனீங்கன்னா கோடி புண்ணியம். புரியாம ஏதோ இங்க வச்சுப்பாங்க, ஒருத்தர் இங்க வச்சுப்பாங்க, இங்க கூட வச்சுக்கலாம். அது ஆண்கள் வச்சுக்கிட்டா. நம்ம வீட்டுல சாமி கும்பிடுனா இந்த ஆக்கணை வேணும்னா வச்சுக்கலாம், வைக்க வேணாம்னு சொல்லல. ஆனா கோயில்ல இப்படி நீ கும்பிட முடியாது. என்ன லூஸ் மாதிரி நம்ம கும்பிடு. நீ இங்க கும்பிட்டேன்னா நமக்கு 6 சக்கரம் இருக்கு. அந்த 6 சக்கரத்துல இந்த சக்கரமும் இந்த விசுத்தி சக்கரமும் இந்த 3 நமக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ பிறவி எடுத்துருக்கணும். நம்ம இந்த சக்கரம் ஆக்டிவ் ஆவறதுக்கு நிறைய பிறவி எடுத்திருந்தாதான் இந்த சக்கரமே வர முடியுமா. அதுக்கப்புறம் இந்த விசுத்திக்கு வந்துட்டேன்னா இந்த உலகத்துல பறக்கிறது, வானத்தை பத்தி இந்த மரம் எல்லாம் பேசுறது, இந்த பறவையெல்லாம் பேசுறதெல்லாம் காதுல கேட்கும். ஆக்கணிக்கு வந்துட்டேன்னா இந்த சித்தர்கள் பேசுறதெல்லாம் நமக்கு கேட்கும். துரியம் போயிட்டா இறைவன் பேசுறதெல்லாம் கேட்கும். அப்ப மனுஷனுக்குள்ளே என்ன வச்சிருக்கான்? கடவுள். உனக்குள்ள போ, எல்லாம் கிடைக்கும். நம்ம மறந்துடுறோம். எதை மறந்துடுறோம்? நம்மையே நம்ம மறந்துடுறோம். மறதின்னு ஒன்று இருக்கிறதுனால நம்ம என்ன ஆயிடுது? நம்மளுக்கு வாழ்க்கை போர் அடிச்சு போயிடுது, விரக்தி ஆயிடுது, வெறுப்பு வந்துடுது, கோபம், அதீதமான கோபம் வருது. எதுவும் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்காது. ஏன் ஆசைப்படுற? அதன் வழி போ. உன் விதி என்னவோ அதன் வழி போ. நீங்க எல்லாத்தையும் மாத்துற. உன் விதி உனக்கே தெரியாது. நாளைக்கு என்ன வரையும் யாராவது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கூட தெரியாது. அந்த உள்ள உட்காந்து இருக்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நம்ம பூஜை பண்றோம் இல்லைங்களா? இப்ப அவங்க அந்த 6:50 5:50 அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு சித்தர் பீடத்திலையும் சித்தர்களுக்கு உயிராற்றல் கண் விழிப்பாங்க. அப்ப நீ கேட்கும் பொழுது அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அதனால்தான் சித்தர் பீடத்துல நம்ம சிவபெருமான்களை போற்றி சொல்லும் பொழுது அவர்களை அந்த அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஜிலு ஜிலுன்னு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு தலை தன்னாலேயே அப்படியே கிருகிருன்னு இருக்கும். எது வேணா நடக்கும். அப்ப சித்தரோட அருள் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்? சக்திகள் பெருக்கும், ஊற்றெடுக்கும். அப்ப உடல் என்ன ஆகும்? ஆரோக்கியம் வந்துடும். உடல் ஆரோக்கியம் வந்துடும். வீட்டில செல்வம் பெருகும், மன அமைதி கிடைக்கும். யாரை பார்த்தேனாலும் வெறுப்பு காட்டாம, வாமா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கே, இப்பதான் வந்தியாவா உட்கார் அப்படின்னு சொல்லுவேன். உனக்கு பொழுதுனைக்கு வெறுப்பாவே இருந்தேன்னா என்ன ஆகும்? நல்லா இருக்காது. ஐயா அந்த வீட்டுக்கு போவாதுடா, போகும்போதே வள்ளுவலன்னு கத்தும். அது புரியுதுங்களா? அப்ப எங்க இருக்குன்னா உன் மன நிம்மதி வந்துடுச்சுன்னா அங்க ஆரோக்கியம் வந்துடுச்சு. ஆரோக்கியம் வந்துடுச்சுன்னா உனக்கு தன்னா ஆட்டோமேட்டிக்கா அன்பு வந்துடும். அப்போ உன் குழந்தைங்க கிட்ட அன்பா இருப்ப, புருஷன் கிட்ட அன்பா இருப்ப, உறவுகள் நமக்கு பெருகும். அப்போ உற்றார் உறவினர் பெருகி வரும் பொழுது
உடல் நலம் அந்தமா போய் 4 வார்த்தை நல்லா சொல்லும், பேசிட்டு வரலாம். அப்போ உன்னை தேடி உற்றார் உறவினர் வருவாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த சித்தர் போற்றி படிக்கிறதுனால நானும் அடுத்த மாசம் யாராவது எனக்கு ஞாபகம் பண்ணுங்க, எல்லாருக்கும் நான் ஜெராக்ஸ் பேப்பர் கொண்டு வந்து தரேன். மறந்து போயிடுறேன், வீட்டில் அடிச்சு வச்சிருக்கேனே தவிர மறந்து போயிடுறேன். எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து தரேன், நீங்களும் வீட்டில் படிங்க. பௌர்ணமி ஆனால் எல்லாம் ஒன்று கூடி சத்சங்கமாக நம்ம உட்கார்ந்து இந்த பூஜையை பண்ணலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்து தீரும். இந்த அரிசியை நான்வெஜ் செய்யும் போது போடக்கூடாது. மரக்கறி செய்கிற அன்னைக்கு இந்த அரிசியை சாப்பாடுல போட்டு வெடிச்சு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துருங்க. எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் சாப்பிடலாம். காயின் வச்சிருக்கீங்கன்னா மட்டும் வெத்தலை ஒரு பாக்கு காயினை மடிச்சு ஒரு நூல் போட்டு சுத்தி, இது பன்மடங்காக பெருகி என் இல்லம் ரொம்பவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல பாவனை பண்ணிக்கிட்டு நீங்க அந்த பெட்டி மாதிரி வச்சிருந்தீங்கன்னா போடுங்க. இல்லை இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, மண்பானை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள போட்டு வைங்க. கண்ணுக்கு தெரியாம ரொம்ப நாளாக நம்ம எண்றதுக்கு சரியா இருக்கும், டெய்லி எண்ணின்னு இருக்க முடியாது. அப்போ அது எத்தனை ஆகுது அப்படிங்கிறத நீங்க கனெக்ட் பண்ணிப்பீங்க.